சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. பணியிடங்களில் பாலியல் தொல்லை, இது எந்த துறையாக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக காவல்துறையில் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து அப்பப்போ எழுந்தவனம் இருக்குது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு டிஜிபி ரேங்கில் இருக்க ஒரு ஆஃபீஸரே வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாருன்ட்டு அவருக்கு தண்டனை கிடைத்த செய்திகளாக நம்ம பார்த்துருப்போம். இந்நிலையில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் அவர் வந்து போக்குவரத்து காவல்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவங்க மனைவியை வந்து செய்தியாளர் சந்தித்து நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மீண்டும் ஒரு காவல்துறையில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. சொல்லுங்கள் சார், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் காவல்துறையில் அப்பப்போ எழுது, என்ன காரணம்? இன்றைய தினம் காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை ஒரு மதிப்புமிக்க காவல்துறை. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவிலேயே வந்து சென்னை மாநகர காவல்துறை என்றால் ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உள்ளது. சென்னை மாநகர கமிஷனரேட் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை மாநகர கமிஷனர் தான் ஃபஸ்ட்டு 2 தான் வந்து மேஜிஸ்ட்ரியல் பவர் இருக்குது. அந்த மேஜிஸ்ட்ரியல் பவர் இருக்கிற ஒரு கமிஷனரேட் அது வந்து பார்த்திங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் காவல்துறைக்கு ஒரு சிறந்த மரியாதையை வந்து கட்டமைப்பு பண்ணிவிட்டு ரவுடிகளுடைய அட்டகாசத்தை வந்து தடுத்து நிறுத்தி காவல்துறையுடைய பணியை வந்து சற்று மேம்படுத்தி ஓரளவு கொண்டு வந்துட்டு இருந்தார். இந்த சமயத்தில் இது வந்து சென்னை மாநகர காவல்துறை அப்படிங்கிற கணக்கில் இது வருது, அக்கௌண்ட்டில் வரும்போது இது வடக்கு மண்டலத்தில் இவர் வந்து ஜாயின்ட் கமிஷனர் திரு மகேஷ் ஐபிஎஸ், அவர் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ். அவர் வந்து இங்கேயே வந்து ஏற்கனவே வந்து டிராஃபிக்கில் டெபுட்டி கமிஷனராக அம்பத்தூரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போது நாங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து அதிர்ந்து பேச மாட்டார், அவ்வளோ சத்தம் போட்டு பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக பேசுவார். பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு போயிடுவார். யாரும் ஆண்களை கூட முகம் கொடுத்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மனிதர். அவராக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. நேற்றைய தினம் அவர் இந்த விசாரணை நடக்குது மற்றும் அவர் தொடர்ந்து விசாரணையில் வந்து விசாகா கமிட்டியுடைய விசாரணையில் சம்பவம் உண்மை என்று கருதப்பட்டு அவர் கிட்டத்தட்ட பணியிடை நீக்கம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற எப்போதும் தெரியும். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு, ஆமாம், வெயிட்டிங் லிஸ்ட். இது வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸ் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து நிதானமாக நேர்மையான முறையில் இதை வந்து விசாரித்து பாரபட்சம் இல்லாமல் தன்னிடம் வந்து கிடைத்த கம்ப்ளைண்ட்டை தனக்கு கீழே இருக்கிற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, ஐசிசி என்கின்ற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு ப்ராப்பராக ரெஃபர் பண்ணியிருக்காரு. ரெஃபர் பண்ண கம்ப்ளைண்ட்டை அவங்க வந்து திருமதி சீமா அகர்வால் அவர்கள் வந்து தான் விசாகா கமிட்டியுடைய தலைமை உறுப்பினர். அவங்க தலைமையில் தான் அந்த விசாகா கமிட்டி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இருக்குது. அவங்களுக்கு கீழே 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க மெம்பர்ஸ் எத்தனை பேரும் சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட், இந்த பெண் காவலர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டினுடைய உண்மைத்தன்மையை அறியும் பொருட்டு ஒரு நீண்ட விசாரணை செய்கிறாங்க. அதில் வந்து குறுஞ்செய்திகளும் மற்றும் தகவல்கள் பரிமாற்றமும் இருக்குது. அவர் செல்லிருந்து இந்த பெண்ணுக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகளும் தகவல் செய்திகளும் கிட்டத்தட்ட அந்த பாலியல் தொடர்பான வாசகங்கள் அடங்கியதாகவும் அந்த பெண் ஊழியரை வந்து பெண் ஊழியரிடம் எந்த வகையில் நடந்து கொள்ளக்கூடாதோ அதை மீறி அந்த தகவல் தொடர்புகள் நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி அப்போ இட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நடந்திருக்குது, பாலியல் தொல்லை அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவு வந்து இட் இஸ் கன்ஃபார்ம்டுன்னு அவங்க வந்து கொடுத்தோடனே திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து அவரை வந்து பணியிடம் நீக்கம் செய்தார். அந்த சம்பவம் உண்மைன்னு தெரிஞ்சால் பணியிடை நீக்கம்ங்கிறத வந்து தற்காலிக பணியிடை நீக்கம், அவ்வளோதான். இது மூலம் அவர் மீது என்ன மாதிரி இருந்தால் அவரை வந்து பணியில் இருக்கிற இடத்துல அவர் பாலியல் துன்புறுத்தல், அவர் வந்து மேனுவலாக வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்திருந்தாலோ அல்லது பாலியலுக்காக வந்து அந்த பெண்ணை வந்து அப்டக்ஷன், கடத்துதல் அல்லது அட்டெம்ப்ட் டு கமிட் அஃபென்ஸ், இந்த மாதிரியான புகார் அல்ல. இந்த மாதிரியான புகார் இல்லை. குறுஞ்செய்திகள் ஆபாசமான முறையில் பெண்ணிடம் அனுப்பக்கூடாத அல்லது அதாவது சட்டத்துக்கு விரோதமான
கருதப்படக்கூடிய அளவுக்கு அவர் வந்து செய்தி பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது உண்மைதான். இது எல்லாமே வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ள தான் வருது. இதெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டு. அது எந்த லெவல் அப்படிங்கிறது இப்போ வந்து இது வந்து பாலியல் பலாத்காரம் அப்படின்னா என்ன, தட் இஸ் கமிஷன் அர்த்தமாயிடும். பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வருது. ரெண்டு இதில் வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு வந்து அங்கே ஒரு லீகல் கமிட்டி இருக்குது. அந்த லீகல் கமிட்டி வந்து விசாரித்து முடிவெடுக்கும்னு வைங்களேன். எனிஹவ் பணியிடை, அதாவது ஒரு உயர் அதிகாரிகள் அலுவலகத்தில் பணி செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை. அது வந்து அதில் ஏற்புடையது. அந்த பெண்களுடைய புகார் கூட ஏற்புடையது தான் அப்படின்னு தான் நம்மெல்லாம் கருதிட்டுருக்குறோம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு எபிசோடை பொறுத்த வரைக்கும் நடந்தது பூராமே சரிதான். அதிர்ச்சி ஊட்டும் வகையில் ஒரு டிஐஜியோடைய மனைவி ப்ரெஸ் கிளப்புக்கே வந்து தன்னுடைய குடும்ப ரகசியத்தையெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. அந்த காவலர் வந்து ஏற்கனவே இவங்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்க. இந்த பெண் வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்க. நானே வந்து அந்த பெண்ணிட்ட வந்து நான் வந்து வேண்டாமா, உனக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஐபிஎஸ் பதவிக்கு வந்தார். எனக்குமே வந்து அந்த யூனிஃபார்ம் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட அவங்களும் காவல்துறையில் இப்போ வந்து மகேஷ்குமார் வந்து திண்டுக்கல்லை சேர்ந்தவர், டிஎஸ்பியாக வந்தவர். அவர் டிஎஸ்பியாக வந்து ஊட்டியில் பணியாற்றும் பொழுது அங்கேருந்து ஒரு பெண் காவலராக இருந்தவர் தான் அவர் வந்து விரும்பி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுறாரு. காதல் திருமணமாக இருந்தாலும் அதை அவங்க உறவினரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இவரோட வாழ்க்கை நடத்திடுது. அப்போ சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரிந்திருந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லைங்க கொஞ்சம் பணம்லாம் அதிகமாக கொடுக்காதீங்க, இல்லைங்க அப்படி நமக்கே, ஏன்னா இவர் வந்து ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் பிரபு, இவர் வந்து கொஞ்சம் லஞ்சமெல்லாம் வாங்க தெரியாதவர். எனக்கு தெரிந்து மற்ற லஞ்சம் வாங்க தெரியாது, முரட்டுத்தனமாகவும் வந்து பெரிய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி அவங்க மனைவி சில குற்றச்சாட்டில் முன்வைக்கிறாங்களா சார்? என்னன்னா, இப்போ ஒவ்வொரு டைமும் அந்த புகார் கொடுத்த பெண் காவலர் வந்து வெளியே போகும்போது, இப்போ வந்து ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கும் போது எல்லாமே உயர் அதிகாரிகிட்ட ஒரு சிபாரிசு இருக்கும்ல, இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நிறையா சலுகைகள் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சலுகைகள் கிரிக்கெட் டிக்கெட் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ டிஐஜிக்கெல்லாம் வந்து ஒரு எப்படியுமே வந்து ஒரு 3 சீட்டு அல்லது 6 சீட்டு கொடுப்பாங்க. சார் உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களான்னு டிஐஜி கொடுப்பான். அந்த சீட்டு இந்த உமன் கான்ஸ்டபிள் கொடுத்து வந்து இவங்க வந்து கிரிக்கெட்டில் ராயலாக போய் விஐபியாக உட்காந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன் அவளுக்கு அந்த சீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு. அப்போ அந்த கிரிக்கெட்டு நடந்தது பார்த்தீங்களா தமிழ்நாட்டில், அந்த தேதியிலேருந்து அதுக்கு முன் தேதியிலேருந்தே இவங்களுக்குள்ளே வந்து பரஸ்பரமான தொடர்பும், வீட்டில் வந்து அதை வேண்டாம் என்ற ஒரு அவங்க மனைவியே வந்து இது வேண்டாங்க, இந்த சாவகாசம் வேண்டாம், இந்த தொடர்பு வேண்டாம் என்று தடுத்திருக்காங்க. நானே தொடர்பு கொண்டு அந்த பொண்ணுகிட்ட வேணாமா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, 2 குடும்பமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் டிசிப்ளின். ஆமாம், யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நடவடிக்கை அந்த இப்போ அவங்க மகேஷ்குமாருடைய மனைவி பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட்டு இட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு கான்டாக்ட் பிட்வீன் த உமன் அண்ட் த மேன். இதில் வந்து இப்போது மகேஷ்குமாருடைய செல்லில் இவங்க என்னென்ன மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, அல்லது என்னென்ன காரணம் அவங்களுக்குள்ள இன்டர்னலாக என்ன கம்யூனிகேஷன் வந்ததுனால அந்த பொண்ணு விலகி போச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க 25 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க, வீடு கட்டுறதுக்காக கடன் கேட்குறாங்க. அது வாங்கினாலும் திருப்பி தரமாட்டாங்க, ஏன்னா எங்களுக்கே வந்து அவ்வளோ வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய தொகையை எப்படி கொடுக்க முடியும், அப்படி கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிறது, அதில் தான் வந்து டிஸ்பியூட் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 376 இப்போ வந்து 74 to 76 இப்போ வந்து பிஎன்எஸில் மாற்றிருக்காங்கன்னு வைங்களேன். அந்த செக்ஷனில் வந்து வித் கன்சர்ன் ஆர் வித்தவுட் கன்சர்ன் அப்படி சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, ஒரு பெண் வந்து தன்னுடைய பாலியல் தேவைகளை வந்து தன் கணவன் நிறைவு செய்யாத பொழுது அவங்க வந்து லிவ் இன் டுகெதரில் இன்னொருத்தரோட சென்று வருவது குற்றமில்லை அப்படின்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்படி இருந்தாலும் இது வந்து டிசிப்ளின் ஃபோர்ஸிங்கிறது ஏற்புடையது அல்ல. ஆனால் சட்ட ரீதியாக ஒரு விசாரணைன்னு வரும் பொழுது 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் இருந்ததா, வித் கன்சர்ன் நடந்ததா, வித்தவுட் கன்சர்ன் நடந்ததா அப்படிங்கிறத வந்து விசாரித்ததுக்கப்புறம் தான் வந்து இது எஃப்ஐஆருக்கு போகும்.
இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்க முன்னாடி ஒரு விசாரணை போயிருக்குங்களா சார்? இல்லை இப்போ சாட்சினா இது என்ன சொன்னாங்க, இப்போ எவை பாலியல் தொல்லைகள் அப்படின்னு உங்களுக்கு சொன்ன விசாகா கமிட்டியில் எவை பாலியல் தொல்லைகள் அப்படி போனால், பாலியல் தொல்லைகள்னா பெண் ஊழியரை தொட்டு பேசுறது, என்கிட்ட தானே ஒர்க் பண்ணுறேன், நீ என் கிளார்க் தானே அப்படின்னு தோள் மேலே கை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இடுப்பில் கை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, தொட்டு பேசுறது, அது தவறு. அவரை வந்து பாலியலுக்கு அழைக்கிறது. இப்போ நம்ம என்கிட்ட வேலை பார்க்குற நீ சாயங்காலம் ஒரு நாள் பர்மிஷன் வேணுமா, அப்போ என் கூட நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லுறது, அது மாதிரி பாலியலுக்காக அழைக்கிறது. அல்லது தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து நீ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற, நான் உனக்கு எல்லா சலுகையும் பண்ணுறேன், இப்போ நீ பாலியலுக்கு என்னோட வா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்புறமேது பாலியல் ரீதியான வார்த்தைகளை வந்து பேசுறது. பாலியல் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த இரட்டை டபுள் மீனிங்லேயே பேசுறது, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அடக்க உணர்ச்சியை தூண்டும் வகையில் பேசுறது, அந்த மாதிரியான மீனிங்கில் நீங்களே பார்த்துருப்பீங்க சொசைட்டியில் சில பேர் இரட்டை அர்த்தத்தோடு பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுறது. ஆபாசமான படங்களை காட்டுறது பாலியல் தொல்லைகளாக வரையறுக்கப்படுது. இப்போ இதில் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டது, இந்த 5க்குள்ளே கம்யூனிகேஷனில் இருக்கிறதுல வந்து இவர் வந்து ஒரு ஆபாசமான படத்தை அனுப்பியிருந்தாவோ, அல்லது நீ வந்துரு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை வந்து பரிமாற்றி இருந்தது தான் இப்போ புருவாயிருக்கு. தகவல் பரிமாற்றம் புருவானவே வந்து சட்டப்படி குற்றம். ஒரு டிஐஜியாக இருந்தால் கூட அவர் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இப்போ எதிர்கால காவல்துறையை சேர்ந்தவங்க மட்டுமல்லாமல் எந்த துறையை சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற கேம்ப் கிளர்க்கிட்டையோ அவங்ககிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப்கிட்டையோ வந்து இந்த 5 கம்யூனிகேஷனையும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் விசாக கமிட்டி சொல்லுது. இந்த உத்தரவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 உத்தரவுகளை மீறிய செயல்கள் தான் அங்கே நடந்துக்குது. இதுக்கு வந்து என்ன செஞ்சால் 50,000 ரூபாய் வரைக்கும் விசாரித்து குற்றம் ஃபைன் போடலான் இருக்குது. இது மாதிரி இது என்ன ஃபிசிக்கல் கான்டாக்டோ ஃபிசிக்கல் அட்டாக்கோ இல்லை. இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன போட்டிருக்குன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலான் இருக்குது. அந்த லெவலில் இது இருக்குது. அப்புறம் தான் வந்து கிரிமினல் சட்டம்னா எப்போ வரும் அப்படின்னா வந்து சட்டப்படி இப்போ விசாகா கமிட்டி அப்படிங்கிறது விசாரணை கரெக்டாக பண்ணியிருக்கு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு கரெக்டாக வந்து அவர்கிட்ட கிடைச்ச கம்ப்ளைண்ட்டை இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கொடுத்துருக்காரு. சீமா அகர்வால் வந்து விசாரித்து நேர்மையான முறையில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டை வாங்கி அது ட்ரூன்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இந்நிலையிலே அந்த பாதிக்கப்பட்டதா சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண். அவர் பாதிக்கப்பட்டாரா இல்லையாங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு. உண்மையாலுமே பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா, இந்த 5 விதமான கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்குள்ள நடந்தது உண்மைதான், இது மியூச்சுவலாக நடந்துச்சா அல்லது வந்து ஒரு பக்கமாக நடந்துச்சா அப்படிங்கிறத வந்து விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்போ இருக்குது. இப்போ என்ன சொன்னால் 2 பேரையுமே வச்சு விசாரிப்பாங்க. இப்போ விசாரணைங்கிற போது இப்போ ஒரு அப்போ பிரேமா பேசி வந்துச்சுன்னா தான் அவர் மேலே வந்து என்ன செய்வாங்க, வழக்கு பதிவு செஞ்சு. இந்த இடத்துல தான் சார் ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இப்போ அந்த புகார் கொடுத்து அந்த பெண் காவலர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை வந்து இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்க சொல்லி எங்களுக்கு மறைமுக மிரட்டல் வருது, வீடு பூந்தெல்லாம் வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு புகாரை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கடந்த காலங்களில் பார்ப்போம், டிஜிபி ஓய்வு பெற்ற டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவருடைய விஷயத்திலையும் சரி, அந்த பெண் அதிகாரிக்கு வந்து இவர் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது கூட எப்படியாவது சமாதான முயற்சி வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள். இப்பயும் இவர் வந்து ஒரு உயர் அதிகாரி, இவர் வந்து ஒரு IPS ரேங்கில் கூடிய ஒரு ஆஃபீஸர். ஸோ இதுலேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எப்படியாச்சும் வந்து இந்த பெண் காவலரை வந்து புகாரை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறதோ இல்லை வந்து இந்த மாதிரியான மிரட்டல்களோ மறைமுக மிரட்டல்களோ இல்லை அழுத்தமோ இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த காவலர் வந்து ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் சொல்லுங்கள் சார், இது எப்படி காவல்துறையில் வந்து இது ஹேண்டில் பண்ணுவாங்கன்ட்டு. ஒருத்தர் வந்து மிடில் மேனாக போய் பேசி முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னதுக்காக போயிருந்தேன். அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவரையும் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி என்ற போதிலும் அவர் மீது முறையான விசாரணையை செய்து இப்போ வந்து அவரை வந்து பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். பணியிடம் நீக்கம் செய்த வரைக்கும் சரிதான். இப்போ அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவரை வந்து கண்ட்ரோல் ரூமில் போட்டது கூட சரிதான். இப்போ விசாரணை அப்படிங்கிற போது 2 பேருக்குமே வந்து கன்சென்ட் இருந்து அவுட்டிங் போயிருக்காங்க, ரிசார்ட்டில் போய் 2 பேருமே தங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த படத்தை அந்த கிளிப்பிங்கே வந்து அவங்க காமிச்சிட்டாங்க. ஒரு அறையிலிருந்து அந்த பெண் வெளியே வருவதும் எனக்கு அதன் பின்னாடியே வந்து மகேஷ் அவர்களும் வெளியில் வர்ற கிளிப்பிங்கையே கொண்டு போய் ப்ரெஸ் கிளிப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேருமே சம்மதித்து ஒரு அறைக்குள்ளே போய் இருந்து தங்கி வெளியே வந்திருக்காங்க
அப்படிங்கிற கிளிப்பையும் அவர் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல அவங்க துணைவியார். ஆக சம்மதத்தோடு அறையில் போய் தனியாக தங்குகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத எஸ்டாப்ளைஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். அது விசாரணை கமிட்டி வந்து அந்த இது எந்த அளவுக்கு இந்த இதில் உண்மைத்தன்மை நிறைந்திருக்குது, கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டாரா, கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டதா ஏன் ஏற்கனவே வந்து இவங்க ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ண, இப்போ ஒரு அவங்களும் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லாயர் கூட வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, கட்டாயப்படுத்தி அவர் பண்ணலை, அவங்களுக்குள்ளே 2 பேருக்குமே வந்து தொடர்பு இருந்தது. ஆமாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து இருந்தது அவங்களுக்குள்ள. இருக்கும்போது இவங்க போயிருக்காங்க. பல முறை வந்து இந்த துணைவியார் வந்து ஃபோன் பண்ணி, யார் மகேஷ்குமாருடைய துணைவியார் ஃபோன் பண்ணி, வேண்டாமா உன் குடும்பத்துக்கும் நல்லதில்லை என் குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு நான் பல முறை அட்வைஸ் பண்ணியிருக்கேன். 25 லட்ச ரூபா கேட்டதும் வந்து எனக்கு தெரியும், ஏமா 25 ரூபா கொடுக்க முடியாதுன்னு அந்த கம்யூனிகேஷனில் நானும் உள்ளடங்குவேன். இப்போ விசாகா கமிட்டின்னு வருது வைங்களேன், அந்த கமிட்டியில் வந்து இப்போ இந்த பெண்ணும் வந்து அடங்குவாங்க. இல்லை புரியுது சார். ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என் கணவர் வந்து இது கஷ்டப்பட்டு வந்து என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டு வந்து வேறு ஐபிஎஸ் வேலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து வேறு துறைகளில் இருக்கிறது வந்து இல்லை இது இட் இஸ் அ டிசிப்ளின்ட் ஃபோர்ஸு, யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். இதில் சஸ்பெண்ட் பண்ணல இல்லை எங்களுக்கு ஒரு சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சுந்தரமூர்த்தி அவர் தான் எங்களுக்கெல்லாம் லா கிளாஸ் எடுத்த சீனியர் மோஸ்ட் இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் அவர் சென்னையிலே அசிஸ்டன்ட் கமிஷனராகவும் இருந்தார். பெரிய பாடி பில்டரு, ரொம்ப அழகாக இருப்பார். என்னங்க அவர் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் வரும்போது எவனாவது அவன் ஸ்டேஷனில் ட்ரைனிங் முடிச்சு போய் நல்லா இருப்பீங்க, எல்லாமே ஹீரோவாக இருப்பீங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரும் ஹீரோவாக இருக்கணும், நீங்கள் உங்களை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பெருமூச்சு விடணும், இவர்கிட்ட சொன்னால் நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேரும் புகழோடு வாழணும். எவனாவது உமன் போலீஸ்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து தொடர்பு வச்சுருந்தீங்கன்னு தெரிஞ்சால் நான் அங்கேயே வந்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவார். ஏன்னா எப்போவுமே வந்து பணி செய்கிற இடத்துல இருக்கிற பெண்களோடு நீங்கள் எந்த தொடர்பும் நீங்கள் வச்சக்கூடாது, அவங்கள கடைசி வரைக்கும் சபார்டினேட்டரை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்குமே வந்து நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அவர் செருப்பால் அடிப்பார்னு சொன்னார் அப்படிங்கிறத நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அவ்வளோ உரிமையோடு அவர் சொல்லுவார். எப்போவுமே வந்து நீங்கள் டிசிப்ளின் ஃபோர்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு 24 மணி நேரம் பணி, அங்கேயே படுத்துக்கணும், அங்கேயே வந்து நீங்கள் வந்து இப்போ இவர் நைட் ரவுண்ட்ஸ் போகிறோன்னு வைங்களேன், நானும் அவரெல்லாம் ஒரே நேரத்தில் நைட் ரவுண்ட்ஸில் இருந்திருக்கோம். நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சா அவர் கேம்ப் ஆஃபீஸில் ராத்திரி 11 மணிக்கு இருப்பார், காலைல 6 மணிக்கு 7 மணிக்கு ரிப்போர்ட்லாம் கமிஷனர் கொடுத்து தான் வீட்டுக்கு போக முடியும். அதுக்குள்ளே வந்து அவர் படுத்திருப்பார், உட்காந்துருப்பார். அப்போ அவங்களுக்கு டீ கொடுக்கணும், அல்லது ப்ரெஷ் பண்ணிவிட்டு போகணும், அல்லது ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு மறுபடியும் டைப் பண்ணி அதை ஃபார்வேர்ட் பண்ணணும். இவ்வளவுலையுமே வந்து ஆண்களும் பெண்களும் வந்து அங்கே கலந்து பணியாற்ற வேண்டிய இடம். அங்கே வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது வேண்டாம், இது கூடவே கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் டிட்டர்மின் பண்ணால் தான் கலக்காமல் இருக்க முடியுமா ஒழிய. ஆனால் இப்படி இருந்தே வந்து என்னுடைய நண்பர்களே, என் கூட ட்ரைனிங் இருந்தவங்க இவ்வளோ அட்வைஸ் பண்ணியுமே 4 பேர்கள் பெண் காவலர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்டார்கள். ஆமாம், திருமணம் செய்து கொண்டார்கள். அதில் வந்து ஒரு குறைபாடு இல்லை. காதல் வந்து நீங்கள் ஆணும் ஒரு பெண்ணும் காதலிப்பதோ அல்லது அது திருமணத்தில் சென்று முடிவதோ ஒரு குற்றமாக கருதப்படவில்லை. இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு விரோதமான தொடர்புகள் தான் வந்து பொது இடத்துக்கு வந்து விவாத பொருளாய் மாறி அது தனிப்பட்ட மனிதனுடைய மானத்தையும் வாழ்க்கையும் சிதைக்கிறது. எதிர்காலத்தில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்த அத்துணை நண்பர்களுக்குமே வந்து இது ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கும். ஏன்னா ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோடு இவ்வாறு தொடர்புள்ள இருந்தது அப்படிங்கிறதையும், அவங்க குடும்பம் வந்து என்னுடைய திருமண நாளன்று என் கணவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டது எங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிற போது அவங்களையும் அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தாலும் பரிதாபமாக இருக்குது. ஏன் வந்து இது போன்ற தொடர்புகளை வந்து மகேஷ்குமாருடைய துணைவியார் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட எனக்கும் என் கணவருக்குமே வந்து நாங்கள் தெய்வமாக நினச்சி உயிராக மதித்த யூனிஃபார்மு அப்படின்னு. கிட்டத்தட்ட மகேஷ்குமாருடைய பயணத்தை காவல்துறை பயணத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் தீங்கு செய்யாமல் அல்லது லஞ்சம் வாங்காமல் நேர்மையான முறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி. இதை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் சப்ஜெக்ட். இந்த பெண்களோடு தொடர்பு ஏற்படுறது, பாலியல் ரீதியான தொடர்புகள் அல்லது கம்யூனிகேஷன்லாம் தனி மனிதனுடைய ஒரு செப்பரேட் பர்சனாலிட்டியில். பட் இது பாதிக்கப்படுறாங்களா சார்? ஆமாம், பாதிக்கப்படுறாங்க. அது குறிப்பாக காவல்துறையில் இல்லை, இவருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கு அதிர்ச்சி ஊட்டும் செய்தியாக இருந்துச்சு சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு
எஸ்பி ரேங்கில் இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கே வந்து இந்த மாதிரி நடக்கும்போது கடைநிலையாக இருக்கக்கூடிய காவலர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது தான் அது இன்னுமே வந்து எப்படி இல்லை பெண் காவலர்கள் வந்து உயரதிகாரிகள் நம்பி தான் வேலைக்கு வர்றாங்க. ஏற்கனவே திருமணமான பெண்கள் வராங்க, திருமணம் ஆகாத பெண்கள் வராங்க. நம்ம அதிகாரி நம்மளை காப்பாற்றுவார் என்கின்ற எண்ணத்தில் தான் அங்கே வர்றாங்க. அவங்களோட அவங்களே வந்து ஆசைப்பட்டாலும் நம்ம தவிர்ப்பது தான் சரி. ஓகே சார். வேணா இப்போ வந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல் நிலையங்களில் வந்து இப்போ அதிகமாக வந்து பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் வருது, அதே போல் போக்சோ வழக்குகள் நிறைய வருது. அதனால் இனிமேட்டு கேம்ப் ஆஃபீஸில் எந்த பெண் காவலர்களுக்கும் வந்து பணி ஆற்றக்கூடாது, எல்லாருமே வந்து ஸ்டேஷன் டியூட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஆர்டர் போயிருக்கு. இந்த கேம்ப் ஆஃபீஸில் பெண் காவலர்கள் அவங்க பணியாற்றுறது குறிப்பாக, அதே போல் இந்த நீதிமன்றம் அப்போ போட்ட தடை ஆர்டர்லி வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, அது குறிப்பாக வந்து பெண் காவலர்களில் ஆர்டர்லியாக இருக்கிறது, அதே போல் இந்த கேம்ப் ஆஃபீஸில் பெண் காவலர்கள் பணியமர்த்துறது. ஸோ இந்த 2 விஷயங்களும் வந்து இப்போது இது நீண்ட நெடுங்காலமாக வந்து தமிழக முதல்வருக்கு நான் வந்து பலமுறை நம்ம கம்யூனிகேஷனில் எடுத்து சொன்னது என்னென்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரைட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டும் டிரைவர் அப்படிங்கிறதுக்கும் செப்பரேட்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் நடத்துகிறோம். நம்ம வந்து 500 தடவை வந்து ஊடகத்தில் சொல்லியிருக்கோம், நேரடியாக சொல்லியிருக்கோம். யார் சொன்னதையும் வந்து காவல்துறை கேட்டுக்கொள்ளவில்லை. சர்க்குலர் மட்டும் அனுப்பிட்டா எல்லா ஆஃபீஸும் வந்து டம்ப் ஆகி போயிடும் நாளையோட. நீங்கள் எல்லா கேம்ப் ஆஃபீஸ்லேயும் வந்து பெண்கள் தான் வந்து டைப்பிஸ்டாகவும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்காங்க. ஆண்களில் வந்து இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து ஆண்கள்லாம் எப்படி ட்ரெயின் ஆகிருக்கான். நான் ஒரு கான்ஸ்டபிள், எனக்கு பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்து பீட் போகிறேன், எனக்கு 8 ஹவர்ஸ் டியூட்டி அல்லது 10 ஹவர்ஸ் டியூட்டி முடிச்சா நான் போக தான் பார்க்குறேன். இந்த கிளார்க் வேலை பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, கேம்ப் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது நேரம் கருதாமல் வந்து வேலை பார்க்குற வேலை. காலையில் 10 மணிக்கு வந்தால் ஐஜி ஐஜி ரிப்போர்ட் கேட்குறாரு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும், ஒரு பர்டிகுலர் கேஸை பற்றி போகணும், எந்தெந்த கேஸு ட்ரையலுக்கு போயிருக்குது, அத்தனை கம்யூனிகேஷனையும் வந்து கிட்டத்தட்ட வந்து குடும்பத்தில் ஒரு இப்போ உங்கள் வீட்டில் இருக்காங்களே உங்கள் அட்மின் மேனேஜராக இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் கிளார்க்காக தான் இருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அனைத்து காவல் நிலையத்தில், ஏன் இன்ஸ்பெக்டர் ரைட்டரும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நாமக்கல் போயிருந்தீங்கன்னா, நாமக்கல் பார்த்தீங்கன்னா அந்த ஏமா எஃப்ஐஆர் ரெடி ஆகிடுச்சா, அந்த எஃப்ஐஆரை டைப் பண்ணி அந்த டிஎன்எஸில் ஏற்றுறது கூட வந்து பெண் காவலர்கள் தான் எல்லா இடத்துலையும் வச்சு. காவல்துறையில் இப்படி ஒரு சர்க்குலர் அனுப்பின டைரக்டர் ஜெனரல் போலீஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் டைப்ரைட்டிங் தெரிஞ்ச அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்ச காவலர்களை இது வரைக்கும் ரெக்ரூட்டே பண்ணாமல் யாரை வச்சு இந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு நானே கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி. பெண் காவலர்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஆண் காவலர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆண் காவலர்கள் இல்லை, ஆண் காவலர்கள் அவ்வளோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இல்லை. ஆண் காவலர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, குறிப்பாக தென் மாவட்டத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் வந்து விவரம் தெரிஞ்சவன் எல்லாமே என்ன செஞ்சுருக்கான், அது ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டத்தை சொன்னால் அவனுக்கு கோபம் வந்துடும், அதனால் சொல்ல வேண்டாம். அவன் என்ன செய்கிறான்னா, எஸ்எல்சி பாஸ் பண்ணி அல்லது +2 பாஸ் பண்ண உடனே கம்பல்சரியாக போய் எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுருவான். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறவனுக்கு 5 மார்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுவிட்டேன். அவன் போலீஸில் ரெக்ரூட் ஆகி உள்ளே வந்தோடனே அவன் என்ன செய்வான், ஏதாவது ஒரு ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிட்டோம்னா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டில் வந்து இறங்கினா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸருக்கு டிரைவராக போகிறதுக்குன்னே சில பேர் வந்து சேர்ந்துருக்கான். அவன் சொல்லுவான், கொஞ்சம் ரொம்ப கோபமாக பேசணும் வைங்களேன், சார் நான் சாதாரண கான்ஸ்டபிள் சார், என்னையே சார் வந்து நீங்கள் டிரைவர் வேலை பார்க்க சொன்னீங்க அப்படிமா, அப்புறம் விடுங்க சார் நான் போய் பீட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன் சார் அப்படிமா. ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்க. டிரைவர்னு ஒரு போஸ்டிங் நீ போட்டால் தானே, டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர்னு ஒரு போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்டே பண்ணல. நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து செப்பரேட்டாக டிரைவருக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. காவலர்களை கொண்டு வந்து டிரைவராகவும் காவலர்களை கொண்டு வந்து ரைட்டராகவும் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து தமிழக காவல்துறை கிளாரிக்கல் போஸ்ட் வந்து இப்போ இந்த குரூப் 2A வரவங்கலாம் வந்து இப்போ டிஜிபி ஆஃபீஸ்லாம் வந்து காவல்துறையில் வந்து அந்த கிளாரிக்கல் போஸ்ட்டெல்லாம் வராங்களா சார், அது என்னது? நோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கணும்னு என்னை போன்ற காவல்துறையில் அனுபவம் மிக்க அதிகாரிகள் பல முறை வந்து தமிழக முதல்வருக்கும் டைரக்டர் ஜெனரல் போலீஸுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அவர்கள் வந்து அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட்டு இப்படியே தான் இருக்குது. டிஜிபி சொன்ன மாதிரி நாளையோட பெண் காவலர்கள் யாருமே வந்து எந்த கேம்ப் ஆஃபீஸும் இருக்கக்கூடாதுன்னா 75% ஆஃப் த ஒர்க்கு வந்து அப்படியே ஜாம் ஆகி போயிடும். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிஜிபி ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போயிருந்தாலும் இது ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுறது வந்து சாத்தியப்படாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து 57,000 பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எந்த விஓவும் பட்டா கொடுக்க மாட்டான்.
சும்மா முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, 57,000 பேருக்கு பட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு நீங்கள் போனீங்களேன், அவர் வந்து புல எண்ணுன்னு ஒன்று இருக்குது, புல எண் சர்வே நம்பர் 2AB, அது ஏபிங்கிறத வந்து சிபின்னு போட்டு விட்ருவான். ஏன்னு கேளுங்க, சிபின்னு போட்டோன்னே பட்டாவை கொடுத்துருவான். நீங்கள் சொன்னபடி பட்டாவை கொடுத்தோன்னே அவர் தப்பாக இருக்கும், புல எண் தப்பாக இருக்கும், இல்லைனா சிபி ஏபி தப்பாக இருக்கும். அவன் தப்பாக இருந்தால் அவனுக்கு அப்ரூவலே கிடைக்காது. மறுபடியும் அந்த விஓ கிட்ட போவான். அவன் விஓ கிட்ட அதை மாற்றி கொடுக்குறதுக்கு 10,000 கேட்பான். அதை மாற்றி கொடுக்குறதுக்கு மறுபடியும் 10,000 கேட்பான். இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 75% நல்ல விஓவாக இருக்காங்க, 25% பேர் இப்படி தான் இருக்கான். ஒரே ஒரு விஓ கிட்ட தமிழ்நாட்டில் போய் ஒரு பட்டாவை அங்கே போய் நீங்கள் அம்பத்தூர் தாசில்தார் ஆஃபீஸ் ஒரு நாள் போனால் பரிதமாக அழுகுறாரு. 4 வருஷமாக ஒவ்வொருத்தரும் பட்டா வாங்குறதுக்கு 4 வருஷமாக வரான். ஒரு விஓவை கேட்குறான், சார் தாசில்தாருக்கு நான் வந்து சிக்னல் கொடுத்தா தான் வந்து பட்டா கொடுப்பாங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி விட்டீங்க, என்கிட்ட பேப்பர் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்படி தான் சார் சொல்லும். நீங்கள் என்னை வந்து பார்க்கணும், நான் புல எண் தப்பாக போட்டிருப்பேன், நீங்கள் வந்து அந்த பேப்பர் கேட்பேன், அப்போ கொடுத்தோன்னே என்கிட்டயே கொடுத்துறீங்களா இல்லை தாசில்தாரை பார்த்து கொடுக்குறீங்களா? என்னுடைய ஃபீஸு வந்து 3,000 ரூபா சார், தாசில்தாருக்கு 7,000, மொத்தம் 10,000, இது மேலே வரைக்கும் போகுது அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறான் ஒரு விஓ. அதே மாதிரி தான் இந்த டிஜிபி ஆஃபீஸ் சுற்று வரைக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் வந்து அதாவது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதை எல்லோரும் நீங்களும் சொல்லி பார்த்துக்குங்க பிரபு. சாத்தியப்படுமா? நீங்கள் உங்கள் எண்ணம் இப்போ சொல்லுப யாவருக்கும் எளிதாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சொல்லுப யாவருக்கும் எளிதாம், அரிதாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள். இன்னைக்கு காலையில் கூட திருப்பி எடுத்து படித்து பார்த்தேன். எதுக்கு படித்து பார்த்தேன்? இந்த அரசாங்கம் போடுற உத்தரவு தான் படித்து பார்த்தேன். இவர் வந்து 57,000 பேருக்கு இந்த வாரம் பட்டா கொடுக்கப்படும். இல்லைங்க, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் வாங்கின லோன் எல்லாம் வந்து தள்ளுபடி போய் எடுத்து படித்து பார்த்தா அதில் அப்படி ஒன்றுமே இல்லை. யார் வந்து செத்து போயிட்டாங்களோ, யார் வந்து ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களோ, கண்டுபிடிக்க முடியாத ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அதில் 58 கோடி ரூபா இருந்துச்சு. அதை தள்ளுபடி பண்ணிவிட்டு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லா கல்வி கடன் பூரா தள்ளுபடி பண்ணியாச்சு. அதை எடுத்து படித்து பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அந்த சட்டத்தில் ஒன்றுமே இல்லை. இல்லைங்க, பட்டா கொடுத்து நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இவங்க அறிவிக்கப்பட்டபடி அந்த பட்டா எல்லாம் வந்து தேர்தல் கடந்த 3 வருஷமாக கம்மன் வந்துவிட்டு தேர்தல் அடுத்த வருஷம் வருது, அதனால் நாங்கள் வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிட்டோன்னு ஒரு அறிக்கை, பொய்யான அறிக்கை. பட்டா கொடுக்க போகிறோம், எப்போ கொடுக்க போகிறோம், இப்போ கொடுக்க ஆரம்பித்தா இந்த 3 வருஷம் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம், பட்டா வரணும்னா மறுபடியும் எனக்கே ஓட்டு போடு. எவ்வளோ பெரிய டெக்னாலஜி பார்த்தீங்களா? இது எப்படிங்க இந்த இவங்களெல்லாம் தாண்டி எப்படி இந்த மக்கள் வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிரபு? கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுற்றறிக்கையும் வந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து போனதும் கேம்ப் ஆஃபீஸில் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. நீங்கள் வேணால் அர்ஜென்ட்டாக போய் இப்போ ஒருவேளை இது புரியுமானால் உடனே வந்து கிராஜுவேட்ஸை, கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரிஞ்ச கிராஜுவேட்ஸு அல்லது டிப்ளமோ முடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கான். அதில் உயரமாக இருக்கிறவன் போலீஸு அரை போலீஸ் மாதிரி வந்து அவனை தேர்ந்தெடுத்து அவங்கள டிரைவருக்கும் வந்து ஸ்டேஷன் ரைட்டருக்குன்னு தனியாக ரெக்ரூட்மெண்ட் நடத்தாத வரைக்கும் இந்த காவல்துறையை வந்து பெண் காவலர்களையும் இந்த அரகுர டைப்பிஸ்ட்டையும் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் பல கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட முடியல. இல்லைங்க, இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் வந்து எஃப்ஐஆரை வந்து ஒழுங்காக பதிவேற்றம் செய்வதில்லை, ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸில் ப்ராப்பராக இல்லை. இதையெல்லாம் வந்து இந்த சூழ்நிலையில் சரி செஞ்சுக்குவோம். அவரே செய்வார். கரெக்டாக வந்து 2026 மார்ச் மாதம் வந்துன்னா நாங்கள் 2026 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுறோம் சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கே ஓட்டு போட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சிங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.